ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரிணி தாங்க செய்ய போகிறோம். நம்ம ஊர்ல எல்லாம் பிரியாணிக்கு ஜாமுன்னு ஒரு ரெசிபி வைப்பாங்க. ஆனால் அந்த திண்டுக்கல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த பிரியாணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரிணி ரெசிபி இருக்குங்க. அது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை தான் அதில் போட்டிருப்பாங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரிணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டுக்கலாங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கை அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த பிரிணிக்கு ஸ்பெஷல் சாரா பருப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா இந்த நெய்யிலே வதங்கணுங்க. நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கம கமன்னு ஏலக்காய் வாசத்தோட அந்த பிரிணி முந்திரி எல்லாம் நல்லா பொன் வறுவலாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு பால் எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் தண்ணியை சேர்த்துருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ பால் நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் அளவுக்கு நல்லா வறுத்த ரவா எடுத்திருக்கேங்க. இதை ஒரு சைடு நம்ம கொட்டிக்கிட்டே இன்னொரு சைடு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரவா கட்டி பிடிச்சிருங்க. ஸோ இதே போல் நம்ம ஸ்லோவாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரவாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சுங்க, ரவா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ சுகர் ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேங்க. இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ கண்டென்ஸ் மில்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஃபைனலாக 1 டிராப்ஸ் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு அருமையான நல்ல கமகமான வாசமான திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரிணி செம்மையா ரெடி ஆயிருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நல்லா ஹாட்டாவும் சாப்பிடலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்லா கோல்டாவும் நீங்க குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.